ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குரூப் 2க்கான பொது தமிழ் தினகர நாளிதழில் வெளிவந்ததை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியானவற்றை காண்க. யான் ப்ளஸ் கு எனக்கு, யான் ப்ளஸ் கண் எண்ணின் கண், யான் ப்ளஸ் அது என்னது, யான் ப்ளஸ் ஆள் என்னால். இதில் ஃபஸ்ட்டு உள்ளதும் லாஸ்ட் உள்ளதும் சரியாக பொருந்திருக்கு. யான் ப்ளஸ் கு எனக்கு, யான் ப்ளஸ் ஆள் என்னால், அது சரிவர பொருந்தி உள்ளது. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. தொழில் பெயர். காலங்காட்டாது மூவிடங்களில் வரும், தொழிலுக்கு பெயராய் வரும், இரு வகைப்படும். இதில் பொருந்தாத சொல் எதுனா மூவிடங்களில் வரும். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? கவிகை. தேவர் உலகம், கவிதை, பாட்டு, குடை. குடை என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டினை, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் சரியான மரபு சொல்லை தேர்க. மான்குட்டி, சிங்கக்குருளை, கீரிக்குட்டி, கழுதை கஞ்சு. இல்லை சரியான மரபு சொல் சிங்கக்குருளை. அடுத்தது, கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூச்சில் பிழையான கூச்சு எது? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதில் பிழையான கூச்சு இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது என்பது தான் பிழையான கூச்சு. அடுத்து, ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. படப்பிடிப்பு, படப்பிடிப்பு கருவி, பட வீழ்த்தி, பார்வை நிலைப்பு. கரெக்டான ஆன்சர் பட வீழ்த்தி. அடுத்தது, மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை. அலைந்து திரிதல், இல்லாத ஒன்று, பயனின்றி இருத்தல், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. சரியான விடை இல்லாத ஒன்று. அடுத்தது, இலக்கண குறிப்பு அறிக. கெடுப்பதுவும். இது மூணாக பிரிக்கலாம். ஸோ இது இன்னிசை அளபெடை. அடுத்தது, பார்க்குலாம் செல்வ நின்னை இன்கணம் பார்த்த கண்ணே. கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக. எதுகை மட்டும் வந்துள்ளது, எதுகையும் இயைபும் வந்துள்ளது, மோனையும் எதுகையும் வந்துள்ளது, மோனை எதுகை இயைபு வந்துள்ளது. சரியான விடை மோனை எதுகை இயைபு வந்துள்ளது. அடுத்து, விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். ரெண்டாவது, திரைப்படம் எடுப்பதனை விட எந்த படம் எடுப்பது கடினமான பணியாகும். மூணாவது, திரைப்படம் எடுப்பதனை விட கடினமான பணி எது. நாலாவது, திரைப்படம் எடுப்பதனை விட எவ்வகை படம் எடுப்பது கடினமான பணியாகும். சரியான விடை ஃபர்ஸ்ட் ஒன், திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கெடா, எடுப்பதுவும், தாளிகி. இந்த மூன்றும் அளபெடைகள். அரங்கம் என்பது வேறு சொல். ஸோ அரங்கம் என்பது தான் பொருந்தாத சொல். பாத பீடிகை உள்ள இடம். வஞ்சிமா நகர், மணி பல்லவ தீவு, ஆபுத்திரன் நாடு, சேர நாடு. சரியான விடை மணி பல்லவ தீவு. அடுத்து, அரவண அடிகள் அறிவு உண்டாக்குக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்? ஆப்ஷன் ஏ, அரசமாதேவி தோழியர் கூட்டம். ஆப்ஷன் பி, சித்ராபதி. ஆப்ஷன் சி, மணிமேகலை. ஆப்ஷன் டி, அனைவரும். அனைவரும் என்பது சரியான விடை. அடுத்தது, புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல். திருவாசகம், திருமந்திரம், தேவாரம், பதிற்றுப்பத்து. திருவாசகம். திருக்குறளில் அறத்துப்பால்குரிய அதிகாரங்கள் 70, 25, 38, 30. 38 என்பது சரியான விடை. அடுத்தது, முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், குண்டலகேசி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. விருத்தப்பாக்கள் பாடுவதில் வல்லவர் கம்பர். கம்பர் இயற்றியது கம்பராமாயணம். அடுத்தது, எத்திராசுலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். காமராசன், தாராபாரதி, அப்துல் ரஹ்மான், வாணிதாசன். வாணிதாசன் என்பது சரியான விடை. அடுத்தது, தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது? மும்மணி கோவை, முத்தொள்ளாயிரம், மூவர் உலா, கலிங்கத்து பரணி. முத்தொள்ளாயிரம் என்பது சரியான விடை. அடுத்தது, மார்போலையில் எழுதும் எழுத்தாணி. ஈட்டி, தூரிகை, தந்தம், ஊசி. தந்தம் என்பது சரியான விடை. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடுத்தது, விளம்பி என்பது டேஸ் பெயர். இயற்பெயர், புனைப்பெயர், ஊர்பெயர், சொல் பெயர். ஊர்பெயர் என்பது சரியான விடை. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல். விவிலியம், திருக்குறள், ஷேக்ஸ்பியரின் படைப்புகள், கீட்சன் கவிதைகள். சரியான விடை திருக்குறள். அடுத்தது, திருவள்ளுவரது ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது?
கிமு 31, கிமு 13, கிமு 2, கிமு 12. கிமு 31 என்பது சரியான விடை. அடுத்தது சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தணந்தேன் என பாடியவர் திருமூலர், பெரியார், வள்ளுவர், வள்ளலார். வள்ளலார் என்பது சரியான விடை. அடுத்தது அரியா சனமுனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. இடம்பெற்ற நூல் தென்றல் விடுதூது, நெஞ்சு விடுதூது, தமிழ் விடுதூது, புகையிலை விடுதூது. கரெக்டான ஆன்சர் தமிழ் விடுதூது. அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமே என உருப்பலகு பாடியவர் பரணர், கபிலர், காரியாசான், முடியரசன். காரியாசான் என்பது சரியான விடை. அடுத்தது பாராய் கடன் உரைத்தல் என்பது கடன் கேட்டல், கடன் கொடுத்தல், வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். அடுத்தது வாங்கிய கடனை தர மறுத்தல். சரியான ஆன்சர் கடன் கொடுத்தல். அடுத்தது கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர். மாதரி என்பது சரியான விடை. அடுத்தது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி தன் கையே தனக்குதவி, அறநிலையம் வீட்டிலேயே துவக்கம், தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும், வீட்டிலேயே தானம் செய். சரியான விடை தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். அடுத்தது அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எது. பதிற்சி 10, பரிபாடல், புறநானூறு, அகநானூறு. சங்க இலக்கிய நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்டுள்ள நூல் பரிபாடல். அடுத்தது நான்மணி கடிகையை பாடியவர் யார். விளம்பி நாகனார், கபிலர், மூஞ்சுரை அரையனார், கடுவெளி சித்தர். சரியான விடை விளம்பி நாகனார். அடுத்தது திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் திருமூலர், குமரகுருபரர், சிவபெருமான், திருஞான சம்பந்தர். சரியான விடை குமரகுருபரர். அடுத்தது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார். பாரதியார், பாரதிதாசன், புகழேந்தி, சடையப்ப வள்ளல். சரியான விடை பாரதியார். அடுத்தது குறுந்தொகையின் அடிவரை 8 to 10, 13 to 31, 4 to 8, 9 to 12. குறுந்தொகையின் அடிவரை 4 to 8. சரியான விடையை தேர்வு செய். சொல் பொருள் விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு என்பது தந்தம், களிறு என்பது யானை. எல்லாரும் அறிந்தது. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் காய்ஸ். நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க.